பல ஆங்கில இலக்கியங்கள் தமிழ்ல கஷ்டமான கம்பராமாயணத்துல இருக்கிற இலக்கிய வரிகளை எல்லாம் ரொம்ப எளிமைப்படுத்தி எளிய மனிதனுக்கு புரியக்கூடிய தமிழ்ல வந்து கண்ணதாசன் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஒரு சம்பவத்தை மெதுவா அழகா விவரிச்சு நம்மள வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி அப்படியே கையை பிடிச்சு கூட்டு போய் டக்குன்னு நிப்பாட்டி இங்க பாரு சங்க இலக்கியத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த பாட்டு அழகா வரும். கோடு உயர் திணி மணல் துஞ்சும் துறைவா, பெருமை என்பது கெடுமோ, பெருமை கெட்டா போகும். புலவர்கள் வந்து மன்னனுக்கே அறிவுரை சொல்ற அளவுக்கு நம்மளால இப்ப முடிய மாட்டேங்குது. தப்புன்னு நடந்தா கூட. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் அறிமுக உரை பேச சொல்லி அழைச்சிருக்காங்க. சில அறிமுகங்கள் வந்து நம்மையே நமக்கு அறிமுகப்படுத்தும், சில அறிமுகங்கள் வந்து நம்ம சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தும். அப்படி பார்த்தா எனக்கு பிரபு சார் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பு வந்து என்ன ஒரு வாசிப்பாளர் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பா தான் நான் எடுத்துக்கிட்டு அந்த வாய்ப்புக்காக நான் சாருக்கு மனமாற நன்றி சொல்லிக்கிறேன். அசோக் சார் அளவுக்கு லா காலேஜ் எக்ஸாம்ல 45 பக்கத்துக்கு நிறைய எழுதிட்டு ஆனா வாத்தியார் படிச்சு பார்த்தா உள்ள அந்த திறமை எனக்கு இல்ல. அதனால நான் சப்ஜெக்ட் படிச்சதுல இருந்து நான் கொஞ்சம் பார்த்து பேசிக்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஆவல் வந்து எனக்கு ரொம்ப இருக்கு தமிழ் அப்படிங்கிறதுனால. பள்ளியில இருந்தே வந்து தமிழ் மேல ஒரு தனி ஆர்வம் எனக்கு. அதனால இந்த கட்டுரைகள் வந்து தனித்தனியா வந்து சார் முகநூல்ல எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒவ்வொரு வாரம் எழுதும் போதும் அது திடீர்னு பெரும்பாலும் வந்து அதிகாலை 5:30 மணி 6 மணிக்கு எந்திரிச்சு அது பழக்கமாகி போச்சு. இல்ல நம்மளுக்கும் எந்திரிச்ச உடனே போனை தேடி எடுத்து அப்படியே தடவி அந்த முகநூலை பாக்குறதுங்கிறது ஒரு பழக்கமா இருக்கு. அப்ப அந்த கொரோனா காலகட்டங்கள்ல வந்து காலையில 5 மணிக்கு அந்த கட்டுரைகள் வரும்போது அன்னைக்கு வேலையில எனக்கு ஒரு மணி நேரம் அப்படியே நின்றும். அது தருகிற அந்த மயக்கம் இருக்கு இல்லையா, தருகிற அந்த மயக்கம், அந்த பூரிப்பு, அதுக்குள்ள திளைச்சு உள்ள போயிட்டு வெளியே வர்றது அப்படிங்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். திரும்ப அந்த அன்றாடங்களுக்குள்ள போகிறதுக்கே நான் கொஞ்சம் சிரமப்படுவேன். அந்த அளவுக்கு வந்து நம்ம ரசிச்சு வியந்த ஒரு விஷயம். அப்ப நான் தமிழ் ஏன் நம்மளுக்கு பிடிச்சு போச்சு, எப்படி பிடிக்கும் அப்படின்னா நம்ம ஆசிரியர்கள் எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க தவற விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப வைத்தறிச்சலான விஷயம். என்னன்னா என்னால நான் ரசிச்சு அந்த புத்தகத்தை என் பையன்கிட்ட காமிச்சு வாசிக்க சொல்ல முடியல. உண்மையா சொன்னா சாராலையுமே அது முடியாதுன்னு தான் நான் இருக்கிறேன் இல்லையா. அந்த அந்த மன கஷ்டம் எனக்கு ரொம்ப இருக்கு. ஆனா எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்த வாத்தியார்கள் வந்து எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு அந்த அணியை பத்தி பாடம் நடத்தும் போது எங்க தமிழையா என்ன சொல்லுவாருன்னா, நீங்க இளையராஜா பிடிக்கும் இல்லைங்களா, இளையராஜா பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த மோகன் ஒரு படத்துல பாடுவார் இல்லையா, முகிலினங்கள் அலைகிறது முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையும். அந்த பாட்டு ஞாபகம் இருக்கும். முகிலினங்கள் அலைகிறது அந்த வரிய சொல்லுவாங்க. அதாவது மழை அப்படிங்கிறது ஒரு சாதாரணமா நடக்கிற ஒரு நிகழ்வு. கவிஞன் அந்த நிகழ்வுக்கு மேல தன்னுடைய குறிப்பை ஏற்றி வைத்து முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தொலைந்த தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ. அப்போ 10ஆம் கிளாஸ்ல சொல்லி கொடுத்த அந்த தற்குறிப்பேற்ற அணி 46 வயசுலயும், தைரியமான வயசு சொல்றேன், 46 வயசுலயும் எனக்கு அது மறக்கல. அப்படி தமிழ் சொல்லி கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுதான் எனக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வந்து ஆவல் ஆசை. ஆனா போன வருஷம் 10ஆம் கிளாஸ் பரீட்சையில என் பையனோட தமிழ் புத்தகத்தை எடுத்து பார்த்தா அவனுக்கு மனப்பாட பாட்டே இல்லை. எதையுமே திருக்குறள் உட்பட மனப்பாடம் செய்ய தேவையே இல்லை. நீ வாசிச்சா அப்படி கேப் இருக்குமா, கோடு கோடா போட்டிருப்பாங்க, கோடு போட்டு கீழே வந்து சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க ABCDன்னு. அந்த சாய்ஸை கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த கோட்ல நிரப்பினா போதும். மனப்பாடம் பண்ணவோ படிக்கவோ தேவையே இல்லை அப்படிங்கிறதா. அப்போ மனப்பாடம் செய்யறது தமிழ் இலக்கியத்துக்கு ஏன் தேவையா இருந்தது அப்படின்னா, முதல்ல மனப்பாடம் பண்ணுவோம். மனப்பாடம் பண்ணி திரும்ப திரும்ப உருப்பாடும் போது என்ன ஆகும்னா அந்த வரிகளோட அழகு வந்து மெதுவா நம்மளுக்கு புரியும். அது வந்து காலத்துக்கும் நம்ம மனசுல நின்றுகிட்டே இருக்கும். அது எல்லாம் இப்ப சொல்லி கொடுக்கறதே கிடையாது. வெறும் இலக்கணங்களை, இலக்கியத்தை விட்டுட்டு இலக்கணங்களை தான் இப்ப வர்ற பசங்களுக்கு பரீட்சையில மார்க் எடுக்கிறதுக்காக மட்டும் சொல்லி தராங்க. +1 +2 அது இல்லவே இல்லை. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான்
சாரோட அந்த புத்தகத்தை வந்து நான் வந்து முகநூல்ல வாசிக்க ஆரம்பிச்சு நாங்கெல்லாம் பெரிய ரசிகர் வட்டமே இருந்தோம். ஒவ்வொரு கட்டுரை வரும்போதும் கீழே நாங்க வந்து கமெண்ட்ஸ் போடும்போது திரும்ப திரும்ப சொல்லுவோம், இது நூலா வரணும், இதை தொகுத்து ஒரு நூலா கொண்டு வாங்க தயவு செய்து அப்படின்னு. ஏன்னா தமிழ் மாதிரி ஒரு சொல்ல வர்ற விஷயத்த காட்சிப்படுத்தி அழகா சொல்லக்கூடிய ஒரு மொழி வந்து தமிழ் மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு 2 மாசம் முன்னாடி என் பையன் இங்கிலீஷ் புக்ஸ் கொஞ்சம் படிப்பான். அப்பப்ப சில கோட்ஸ் எல்லாம் எடுத்து எனக்கு அனுப்புவான். அதுல ஒரு கோட் அவன் அனுப்புனான். The night has 1,000 eyes and the day but one. The mind has 1,000 eyes and the heart but one. அப்படின்னு போட்டு யாரோ பிரான்சிஸ் வில்லியம் போர்ட்லியன் அப்படின்னு ஒருத்தர் எழுதுறாருமா, இது நல்லா இருக்குல்ல நினைச்சான். அடுத்த செகண்ட் என் மைண்ட்ல வந்துச்சு, இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு. டேய் தமிழ்ல பாட்டு எழுதிட்டாங்க, இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி கண்ணதாசன் செஞ்சாரு. அதை கண்ணதாசன் செஞ்சார். பல ஆங்கில இலக்கியங்கள் தமிழ்ல கஷ்டமான கம்பராமாயணத்துல இருக்கிற இலக்கிய வரிகளை எல்லாம் ரொம்ப எளிமைப்படுத்தி எளிய மனிதனுக்கு புரியக்கூடிய தமிழ்ல வந்து கண்ணதாசன் கொண்டு வந்து கொடுத்தாரு. அதை சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்படியா பாட்டா இருக்கா? ஆமா. ஆனா நீங்க அந்த the night has 1,000 eyes and the day but one அப்படிங்கிறதும் இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்றுங்கிறதுல எவ்வளவு கவித்துவம் இருக்கு. அதை விட அடுத்த வரி பாத்தீங்கன்னா the mind has 1,000 eyes and the heart but one அப்படிங்கிறது அதுல உள்ளது. ஆனா அவரு அறிவுக்கு 1000 கண்கள் உறவுக்கு ஒன்றே ஒன்று. அந்த மைண்டுங்கிற இடத்துல உறவுங்கிற வார்த்தையை கொண்டு வந்து வச்சா பாருங்க, அவன் தான் கவிஞன். அந்த அழகு இருக்கு இல்லையா, அந்த அழகையும் அந்த 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 பூரிப்பையும் கொடுக்கக்கூடியது வந்து தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை நம்ம புரிஞ்சு புரிஞ்சு அந்த வார்த்தைகளையும் அதன் அர்த்தங்களையும், அர்த்தங்களை விட ஒரு மிகப்பெரிய அர்த்தங்களை ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் வச்சிருப்பான். இங்க சித்தப்பா, பெரியப்பா, மாமா, எத்தனை பேரு, அங்கிள்னு ஒண்ணுதான் வச்சிருப்பாங்க இங்கிலீஷ். இப்ப அந்த மாதிரியான ஒரு அழகா கொடுக்கக்கூடிய தமிழ் மொழி. அந்த மாதிரி விஷயங்களை தான் சார் எழுதும் போது நான் பார்த்துக்கிட்டே இருந்தது. இந்த நூல் முழுக்க 50, சார் சொன்ன மாதிரி 50 கட்டுரைகள். ஒவ்வொரு கட்டுரையும் சில அகநானூறு, புறநானூறு எல்லாத்தையும் எடுத்து அந்த அவர் சொல்ல வர்ற பாடலை முதல்ல மனசுல வாங்கிக்கிட்டு அதை ரசிச்சு அனுபவிச்சு, இன்னைக்கு மத்தியானம் நானும் பொற்கொடிய இந்த நூலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க என்கிட்ட கேட்டாங்க, எப்படி சாருக்கு வந்து ஒரு சம்பவத்தை பார்த்த உடனே ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. சம்பவத்தை பார்த்ததுல பாட்டு ஞாபகம் கிடையாது, இந்த பாட்டை அதான சார் கரெக்ட், பாட்டை படிச்ச உடனே சம்பவம் ஞாபகம் வச்சு இத படிக்கிறாங்க, மனசுல வாங்குறாங்க, தனக்குத்தானே ரசிக்கிறாங்க, திரும்ப என்ஜாய் பண்றாங்க, திரும்ப அதோட வரிகளை எடுத்து அதை வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அனலைஸ் பண்றாங்க, அதுக்குள்ள போறாங்க, அகராதியெல்லாம் எடுத்து பாக்குறாங்க. பார்க்கும் போது ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அப்படிப்பட்ட சம்பவங்களை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து ஒவ்வொரு கட்டுரையிலும் ஒரு சம்பவத்தை மெதுவா அழகா விவரிச்சு நம்மள வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி அப்படியே கையை பிடிச்சு கூட்டு போய் டக்குன்னு நிப்பாட்டி, இங்க பாரு சங்க இலக்கியத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த பாட்டு அழகா வரும். அந்த பாட்டு வந்து விழுந்த உடனே அதுல சிரமமான வார்த்தைகளுக்கான தமிழ் சொற்கள் இல்லைன்னா அந்த பாட்டோட முழு அர்த்த பத்தியில கீழே வருது. அதுக்கு அடுத்து தொடர்ந்து வரும்போது இன்னொரு 4 வரி. இதை முடிச்சுட்டு நான் சார் புத்தகத்தை வந்தோடனே படிச்சுட்டீங்களா மேடம்? படிக்க முடியல சார் அப்படின்னு. முடியலையா? ஒரு பத்திய ஒரு நாள் திரும்ப 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 படிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அழகா இருக்கு. ஒவ்வொரு முறை வாசிக்கும் போது அது ஒவ்வொரு அழகு. அவ்வளவு அழகா வந்து நீங்க அந்த முதல் இதை பாத்தீங்கன்னா, நான் புடவை கட்டிட்டு வந்து நிக்கிறோம், இவ்வளவு அழகா இருக்கும். வீட்டுல நம்ம எல்லாரும் கேட்கறதானே, எவ்வளவு நான் சாரி கட்டிட்டு கிளம்பி வந்தேன்னா எங்க வீட்டுக்கார உட்காந்துட்டா பேப்பர் தான் படிச்சுட்டு இருப்பாரு தவிர நிமிந்து என்னைய பார்க்க மாட்டாரு. கரெக்ட் தான். மேட்ச் ஓடிட்டு தான் மேட்சை பார்ப்பாரு. அவர் வாங்கி கொடுத்த புடவையா கூட இருக்கலாம், நான் குறுக்க முறுக்க போயிட்டு இருப்பேன், முன்னாடி நிப்பேன், சைட்ல நிப்பேன். அப்புறம் ஏதாவது காஃபி குடிக்கிறீங்களா? வேண்டாம் பரவாயில்ல, நீ கிளம்பி, நீ அவசரமா கிளம்பிட்டு இருக்க, நீ கிளம்பி எதுக்கு உலகம் போறான். அப்ப நம்மளுக்கு மனசுல தோன்றதை தானே சங்க இலக்கியம். அப்ப சாரதான் சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப இன்னைக்கு நேரத்து வந்தது இல்லைங்க, சங்க காலத்துல இருந்து இந்த கேள்வியை கேட்கறாங்க. சங்க காலத்துல இருந்து இதை விடவே இல்லை. பெண்ண பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னா நீ குறைஞ்சு போயிருவியா? 2 இன்ச்சு குறைஞ்சிருவியா? என்ன போகுது சொல்ல மனசு வரல. அதத்தான் அந்த பாடலை, இப்போ இந்த சம்பவத்தை சொல்லிட்டு அந்த பாடலை நான் ஒரே ஒரு தடவை வாசிக்கிறேன், கேட்டு பாருங்க. அவன் இதுக்கு போயிட்டு வந்து மீன் பிடிச்சிட்டு வந்து இந்த திட்டு மணல் மேல படுத்துக்கிட்டு இருக்கான். பெண்கள் போறாங்க, அவனுக்கு பாராட்ட மனசு வரல. அவன் எனக்கு யோசிச்சுட்டு இருக்கான், அவன் அடுத்த மாசம் கடன், நாளைக்கு நைட்டு குழம்பு வைப்பாளா, அவங்களுக்கு 1008 பிரச்சனை.
கோடு உயர் திணி மணல் துஞ்சும் துறைவா. பெருமை என்பது கெடுமோ? உன் பெருமை கெட்டா போகும். ஒரு நாள் மன்னா முத்தம் அரும்பிய புன்னைத்தன் அருங்காணல் வந்து நும் மன்னம் எழினோ என்றின் செலினே. அழகு வருமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா நீ என்ன குறைஞ்சிருவியா? இது ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஏக்கம் தானே. ஆனா சார் தான் சொல்லி முதல்ல எடுத்த உடனே இந்த கட்டுறதான், எடுத்த உடனே இந்த கட்டுறதான். அதுல ஆரம்பிச்சு அடுத்த கட்டுற பாத்தீங்கன்னா ஹெச்சிபியை போட்டு, ஹெச்சிபி காதல், காதல் சங்க காலத்துல எப்படி இருக்கு, உடன்பாக்குன்னா என்ன, உடன்பாக்கு போன பெண்ணை பத்தி அந்த அம்மா என்ன மாதிரி கவலைப்படுறாங்க, அதுல ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்றாங்க. சங்க இலக்கியத்துல தேடி பார்த்த வரைக்கும் ஆணவ கொலைகளை நான் பார்க்கல. அழுதுருப்பாங்களே தவிர கொலை பண்ற தைரியம் வரல, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் தான் நினைக்கிறாங்க அப்படின்னு அடுத்த கட்டுற. அப்புறம் சங்ககால பேய்களை பத்தி, அப்ப சின்ன வயசுல அவங்க கேட்ட பேய் கதைகள், சங்க காலத்துல பேய்களை பத்தி என்ன சொல்றாங்க, அதே மாதிரி தாந்திரிகம் அதெல்லாம் பத்தி அடுத்த கட்ட. அதுல அந்த ஒரு ஒரு தேவர் சொன்ன அந்த ஒரு பாட்டை எடுத்து சொல்லும் போது, வளவன் ஏவா வான ஊர்தி அப்படின்னு ஒரு இலக்கியத்துல அந்த வார்த்தையை நினைச்சு பாருங்களேன். வளவன் ஏவா வான ஊர்தி, பைலட் இல்லாத பிளைட். அப்ப தமிழ் வந்து அதை கேட்க கேட்க சில விஷயங்கள்லாம் அந்த சில வரிகளை படிக்கும் போது, சில வரிகளை புரிஞ்சுக்கும் போது அந்த இடத்துலயே உட்காந்துரும், மனசு புத்தி எல்லாம் அப்படியே உட்காந்துரும், தாண்டி ஒண்ணுமே ஓடாது, ஒண்ணுமே ஓடாது. அது மாதிரி அப்படியே பின்னாடி வந்தாங்கன்னா ஜோடி திரைப்படம், அது பிரான்ஸ்ல இருந்து எடுத்த படத்துல ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல ஜோடி படத்துல என்ன சொன்னாங்கன்னு சொல்லி, எவ்வளவு வசதி இருந்தாலும் என்ன பண்ணாலும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்றான், பேசாம வீட்டுல போய் உட்காந்து படுத்தனம் பணிந்தனம் அடுத்தனம் இருப்பின் எல்லாம் பண்ணி பண்ணாலும் பொண்ணு கொடுப்பானா மாட்டானான்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்படுற அளவுக்கு அந்த பாடல். அப்புறம் மடல் ஏறுதல், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றது முக்கியம் இல்ல, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வரும்போது சார் என்ன செய்யறாங்கன்னா அந்த பாடல் வழியாக சொல்லப்படுகிற தமிழர் வாழ்வியல், உங்க வாழ்வு முறை எப்படி இருந்திருக்கு, இவங்க மன்னனை எழுத்து எங்க பேசியிருக்காங்க, எங்க நாசூக்கா பேசியிருக்காங்க, அதப்ப தமிழர்கள் வந்து பாடல்கள் வாயிலாக அவங்களோட வாழ்க்கை முறையை வந்து அவங்களோட அந்த வரலாறை மிக மென்மையா பதிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்து சொல்றாங்க. அப்ப தமிழரோட வாழ்வியல் முறை, அவங்களோட பழக்க வழக்கங்கள், அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்குள்ள வித்தியாசம், இப்படி இந்த நூல் வந்து நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே போகும்போது ரெண்டு மனைவி இருந்தா போகனுக்கு வந்து அறிவுரை சொல்ற கபிலர், புலவர்கள் வந்து மன்னனுக்கே அறிவுரை சொல்ற அளவுக்கு நம்மளால இப்ப முடிய மாட்டேங்குது. தப்புன்னு நடந்தா கூட சொல்றதா, நம்மளுக்கே தப்புன்னு தெரிஞ்சாலும் எஸ் ஒப்ளைட் அப்படின்ட்டு வெளியேதான் வர முடியுது தவிர, ஆனா இறந்து வாழ்ந்தா கூட புலவர்களுக்கே அறிவுரை சொன்ன, மன்னர்களுக்கே அறிவுரை சொன்ன புலவர்கள், நீ வந்து ரெண்டு மனைவி வச்சுட்டு இருக்கிற தப்பு, மனைவி அங்க அழுதுகிட்டு இருக்கா கிளம்பி போ அப்படின்னு வந்து அப்போ வேகனுக்கு அறிவுரை சொன்ன கபிலரோட பாடல்கள். அதே மாதிரி இந்த நும்மினம் சிறந்தவள் அந்த அந்த பாடல் எழுதும் போது அழகா வந்து இந்த சீனாவின் சீஷிங் அங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீஷிங் அந்த கட்டுரையை வாசிக்கும் போது அந்த சீஷிங்கோட பாடல்கள்ல ஒண்ணுமே இல்லைங்க, அது பார்த்தா சின்ன ஓட்ட பேப்பர் மாதிரி இருக்கானா அவங்க ரொம்ப கொண்டாடுறாங்க. இங்க பாருங்க நம்ம எப்படி பாட்டெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கோம், ஒண்ணுமே பண்ணாம உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற அந்த வேதனை. சீஷிங் சொல்றது அது சின்ன டிஃபரன்ஸ் பாருங்களேன். அவர் சீஷிங்கோட பாட்டுல அவர் மரத்தை என்ன சொல்றாருன்னா, இந்த லைஃப் ஆஃப் அ ட்ரீ இஸ் த லைஃப் ஆஃப் மீ, மரத்தின் வாழ்வுதான் அவ்வளவுதான் அவர் சொல்றாரு. அவர் மரத்தை கொண்டாடுறது அவ்வளவுதான், அதை அவங்க செலிப்ரேட் பண்றாங்க, இயற்கை காவலர் காதலர்னு. அதே இதுல இந்த தமிழ் நம்ம சங்க இலக்கியத்துல அந்த நும்மினம் சிறந்த நுவையில எவ்வளவு அழகா சொல்றாங்க, நெய் பை தீம்பால் பெய்து இனிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவை, நெய்யும் பாலை விட்டு நீ வளர்த்து, நீ எவ்வளவு இனிமையோட வளர்த்தியே அது உன்னை விட சிறந்தது அது அப்படின்னு அந்த அம்மா பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் அந்த மோனோல் எழுதும் போது எழுதினேன். அந்த சார் சொன்ன மாதிரி அந்த தலைப்புக்குரிய பாடலை பார்க்கும்போது கருத்தம்மா படத்துல அதே மாதிரி பாரதி ராஜா ஒரு படத்தை காமிச்சிருப்பாரு. ஒரு மரம் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த ரெண்டு குழந்தைங்களும் மரத்துக்கிட்ட போய் தான் புலம்புவாங்க. அவங்க வந்து மரத்தை தாயா பார்ப்பாங்க. ஜெயிலுக்கு போகும்போது கூட அந்த ஒரு மரத்தை காமிப்பாரு, அந்த மரத்துக்கிட்ட போய் அவங்க அழுதுட்டு அப்படியே கிளம்பி போவாங்க. அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி வந்து உலக இலக்கியங்களை பூரா மெதுவா தொட்டு எல்லாத்தையும் அதெல்லாம் விட இங்க பாருங்க, எதுக்கு நீங்க அங்க தேடுறீங்க இங்க தேடுறீங்க இங்க தேடுறீங்க, இங்க பாருங்க நம்ம கிட்ட இருக்கிற பொக்கிஷத்தை பாருங்க அப்படின்னு அழகழகா அழகழகா வந்து எடுத்து ஒவ்வொன்னையும். இந்த 50 கட்டுரைகளை பத்தி நீங்க என்ன பேச சொன்னீங்கன்னா ஒவ்வொரு கட்டுரையை பத்தி 10 நிமிஷம் நான் பேசுவேன்.
நான் அவ்வளவு என் இயல்புல அதை வந்து முழுசா எடுத்துக்கிட்டு நான் வந்து கிட்டத்தட்ட அந்த 50 கட்டுரைகளோட சில பொழுதுகள் நான் வாழ்ந்தேன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பா நான் சொல்லிக் கொடுப்பேன். என் பையனுக்குமே வந்து ஒரு கொஞ்சம் நிதானமா இருக்கிற காலகட்டங்கள்ல நான் இதை வாசிச்சு காமிச்சு இந்த மாதிரி விஷயத்த தான் அப்படி சொல்லியிருக்காங்கடா அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லுவேன். தமிழின் அழகுங்கிறது அதுதான். அந்த அந்த அழகு, அந்த சாராம்சம் அப்படிங்கறது வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோட தான் சார் வந்து இதை நான் படிச்சு புரிஞ்சுக்கிட்டத எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா, நீ கொஞ்சம் டேஸ்ட் பாரு அப்படின்னு கொடுக்குற மாதிரி வந்து இந்த சமூகத்துக்கு எடுத்து கொடுத்த இந்த இதுதான் இந்த நூல். எனக்கு அடுத்து நிறைய பேர் பேசணும், என்ன குறிப்புகள் எடுத்தா நேரம் ரொம்ப போயிடும். எவ்வளவு சொன்னாலும் என் மனசுக்கு நிறைவா இதை பத்தி நான் பேசி முடிக்கவே முடியாது. தமிழுக்கு சார் கொடுத்திருக்கிற ஒரு அரிய பொக்கிஷம், கொடைன்னு தான் நான் இதை சொல்லுவேன். இந்த தமிழை அனுபவித்து ருசித்து உள்ளுக்குள்ள எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இது பண்ற வரைக்கும் நம்மளோட ஒவ்வொரு இந்த இதுல ஒரு கட்டுரை எடுத்து நீங்க ஒரு நாள் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது வாசிங்கன்னா அந்த நொடியை வந்து இதை நிச்சயமா அழகாக்கணும். அதை செய்ய வல்லது தமிழ் மட்டும்தான். அதை எளிமைப்படுத்தி கொடுத்ததன் மூலமாக சார் வந்து தமிழ் சமூகத்துக்கு ஒரு மிக அரிய கொடையை கொடுத்திருக்கிறார் என்று தான் நான் சொல்லுவேன். இது இதோடு நிற்க கூடாது, அடுத்தடுத்த தொகுப்பு வர வேண்டும் என்கிற என் ஆசையையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடுவீர்கள். நன்றி, வணக்கம்.